லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மயில அந்த கேஸ்ல மாட்டி விடுனுங்கிறதுல ராமச்சந்திரன் ரொம்ப தீவிரமா இருக்கான். அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? என் பொண்ணு இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரமாட்டாளா? இப்படி பொய்யான பழிய சுமந்து என் பொண்ணு ஜெயிலுக்கு போணுமா? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவ கனவு என்ன ஆகுறது? ஏதாவது ஒரு கேஸ்ல அவ மாட்டி தண்டனை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ஐபிஎஸ் ஆக முடியாதுன்னு அவ அடிக்கடி சொல்வாளே. அதுக்காக தான் இப்ப திட்டம் போட்டு அவளை மாட்டி விட்டுருக்காங்கல்ல. யாரு என்ன திட்டம் போட்டாலும் சரி, மயிலு ட்ரைனிங் அட்டன் பண்ணுவோம். நீ ஆசைப்பட்ட மாதிரி அவ பெரிய ஆபீசரா வருவா. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். உங்க உத்தரவாதத்தை யாரு நம்புவா? இன்ஸ்பெக்டரா இருக்கும் போதே உங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப மட்டும் என்னத்தை கிழிக்க போறீங்க? அப்பா மேல நம்பிக்கை இல்லாம பேசாதம்மா. மயில அப்பா எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு கூட்டிட்டு வந்துருவாருமா. சும்மா ரெடி. தேவையில்லாம இவருக்கு வக்காலத்தை வாங்கி பேசாத. பொண்ணு மேல நிஜமான அக்கறை இருந்தா முதல்ல அதை செஞ்சு காட்ட சொல்லு. என் 3 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நான் நினைச்ச மாதிரி அமையல. எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் மயில் தாண்டி. அவ ஐபிஎஸ் ஆகிற கனவாவது நிறைவேறும்னு நான் இவ்வளவு நாள் மனசை தேத்திட்டு இருந்தேன். அதுலயும் அந்த படுபாவிங்க இப்ப மண்ணள்ளி போட பாக்குறாங்க. இதுலயும் நான் தோத்து போயிட்டா இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம் வேதனை எல்லாமே வீணா போயிடுண்டி. மயில் ஐபிஎஸ் ஆகிறது என் வாழ்க்கையோட அடையாளம். அது மட்டும் நடக்கல, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்னு நான் எதை சொல்லுவேன்? எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னு என்ன நானே நொந்துக்கிறது? இவ்வளவு காலம் நான் வாழ்ந்த வாழ்க்கை போனமா வாழ்ந்ததுக்கு சமம். எல்லாரும் சேர்ந்து என் கனவு அழிச்சு என் வாழ்க்கையை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு கையில. சுசீலா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. வர்ற வழியில கூட நான் வக்கீல பார்த்து பேசிட்டு தான் வரேன். இந்த கேஸை உடைச்சு மயிலை எப்படியும் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நீ தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இரு. அதுதான் ரொம்ப முக்கியம். மயில் ஐபிஎஸ் ஆகிறது உன் வைராக்கியம் மட்டும் இல்லை, அவளோட கனவு மட்டும் இல்லை. என் ஆசை லட்சியம் எல்லாமே அதுதான். அவ கனவை அழிக்கணும்னு துடிச்சவன் நான். இப்போ அவளுக்கு துணையா இருக்க போற. நீ என்னை நம்புறியோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா என் உசுரை கொடுத்தாவது என் பொண்ணோட கனவை நிச்சயமா நிறைவேற்றி காட்டுவேன். இதுல எத்தனை எதிரிங்க வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைங்க வந்தாலும் சரி, நம்ம பொண்ணு ஐபிஎஸ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா நீங்க வாங்க. வாங்கப்பா. எல்லா கேஸுமே பெண்டிங்ல நிக்குது சார். இதோ எப்போ முடியும்னு தெரியல. வாங்க சார், வக்கீல் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? சார் உள்ளதான் இருக்காரு, போங்க. ஓகே, தேங்க்யூ. சரி சார், நம்ம வைக்கலுமா? வணக்கம் சார். வாங்க ரவீந்திரன், உட்காருங்க. என்ன இந்த பக்கம்? தங்கமேலுங்கிற ஒரு கான்ஸ்டபிளை ஒரு கொலை கேஸ்க்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த கேஸை நான் தான் எடுத்து நடத்த போறேன். தோத்து போயிடுவோன்னு தெரிஞ்சும் நீங்க மயில் கேஸ்ல ஆஜராகிறது பெரிய விஷயம்தான். உங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். தேங்க்ஸ் சார். நான் இப்போ என் கிளைண்ட்டை பார்த்து பேசலாமா? நீங்க அவங்கள பார்க்க முடியாது. என்ன சார், இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க, சட்டம் தெரியாம பேசுறீங்க? ஒரு வக்கீலுக்கு அவங்க கிளைண்ட்டை பார்த்து பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை தடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. நான் பார்க்க முடியாதுன்னு தானே சொன்னேன், அனுமதி கிடையாதுன்னு சொல்லலையே. சார், ரெண்டும் ஒன்று தானே சார்? அர்த்தம் வேற ரவீந்திரன். அவங்க இங்க இருந்தா தானே பார்க்க முடியும். எனக்கு புரியலையே சார். அவங்க இங்க இல்லைன்னா அப்ப எங்க இருப்பாங்க? தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன சார் பதில் இது? லாக்அப்ல இருக்க மயில் எங்க போயிருப்பாங்க? இடம் மாறதாண்டா கூட உங்களுக்கு தெரியாம எப்படி சார் மாற முடியும்?
இந்த ஸ்டேஷனில் வேலை செஞ்சவங்கிறதுனால தான் அவங்கள லாக்அப்பில் போடல. ஃப்ரீயாக தான் விட்டுருந்தேன். அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க ஆளுங்க தான். அவங்களுக்கு டாட்டா காமிச்சு வழி அமைச்சு வச்சிருக்காங்க. இதை என்னால் நம்ப முடியல சார். உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேஷன்லேருந்து ஒரு கைதி தப்பிச்சு போயிருக்கா. அதை பற்றி கேட்டால் தெரியாதுன்னு அலட்சியமாக பதில் சொல்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடியும்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும் ரவீந்திரன். ஆனால் நிஜமாவே அவங்க எப்படி தப்பிச்சு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த உண்மையை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கே பாருங்கள், என்கொயரின்னு வந்தால் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. சார், எனக்கு என் கிளைண்ட்டை பார்த்து பேசணும். அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்கள தேடுறதுக்கு என்ன முயற்சி சார் எடுத்தீங்க? எல்லா பக்கமும் ஆளுங்களை அமைச்சு தேட சொல்லியிருக்கேன். சீக்கிரமே அவங்கள கண்டுபிடிச்சிருவோம். அப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கிளம்புங்க. சார், எனக்கு என்னமோ நீங்கள் உண்மையை பேசுகிற மாதிரி தெரியல. நான் அவங்கள பாத்திரக்கூடாதுன்னு வேணும்னே அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. போலீஸ் தான் எல்லாரையுமே சந்தேகப்படுவாங்க. நீங்கள் என்னையே சந்தேகப்படுறீங்களே. இங்கே பாருங்க ரவீந்திரன், உங்ககிட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுங்கள். அதுவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு ஒரு வக்கீல்கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன். மயில் போன இடம் தெரியலங்கிறது தான் இப்போதைய ஸ்டேட்டஸ். ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கிளம்புங்க. இங்க என்ன படமா போட்டு காட்டுறாங்க, அப்படி பாக்குறீங்க? வெளியே அவ்வளோ வேலை இருக்கு, போய் அதை பாருங்க. போங்க. நீ செய்யறதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கம்மா? ஒரு கஷ்டத்தை சரி பண்ணி அதை விட ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கறது தான் நீ எங்களுக்கு காட்டுற கருணையா? ஒரு நல்லது செஞ்சு அந்த சந்தோஷத்தை கிடைக்கிற மாதிரி பின்னாடியே ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது தான் நான் பண்ண பிரார்த்தனைக்கான பலனா? ஏன் என் குடும்பம் மேல உனக்கு இவ்வளவு வன்மம்? ஏன் என் மேல உனக்கு இரக்கமே வர மாட்டேங்குது? நானும் என் பொண்ணுங்களும் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம்? நான் காலகாலமா உன்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னு உனக்கு தெரியாதா? என் பொண்ண பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக்கி அழகு பார்க்கணும்னு மட்டும் தானே நான் ஆசைப்பட்டேன். நாங்க பிரதட்சணம் பண்ணது, அழகு குத்திக்கிட்டது, தீ மிதிச்சது, தீச்சட்டி சுமந்தது, இது எல்லாமே அந்த ஒரு வேண்டுதலுக்காக தானம்மா. அதை நிறைவேற்றி கொடுக்காம இப்படி என் பொண்ணு மேல கொலைப்பழி விடுற அளவுக்கு பண்ணிட்டியே. இது உனக்கே நல்லா இருக்கா? உனக்கே அடுக்குமா? நான் கேட்டது கிடைக்கலன்னா கூட அம்மாவோட மனசு இறங்கலன்னு நாங்க ஏதோ மனசை தேத்திக்கிட்டு இருந்திருப்போம். நான் கேட்டதுக்கு எதிர்மாறா ஒன்ன பண்ணி இப்படி எங்களை தண்டிக்கிறேன்னா என் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் இவ்வளவுதான் மதிப்பா? இதுதான் உனக்கு தெரிஞ்ச நியாயமா? உன்னையே நம்பி இருக்கிற மனுஷங்களுக்கு நீ காட்டுற நல்ல வழி இதுதானா? என் பொண்ணு கஷ்டப்பட்டு போராடி அவ கனவை நிறைவேற்ற இடத்துக்கு வந்துட்டான். இன்னும் ட்ரைனிங் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அவ உழைப்புக்கேத்த பலன் கிடைக்க போகுதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என் புருஷனும் மனசு மாதிரி என்கிட்டயே வந்துட்டாரு. எல்லாம் நல்லதாவே நடக்கிறது மனசுக்கு தெம்பா ஆறுதலா இருந்துச்சு. அது இப்போ உனக்கு பொறுக்கல. நான் நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா? அதனாலதான் இப்படி ஒரு பிரச்சனையும் கொடுத்து என்ன உன் முன்னாடி நின்று அழ வச்சு பாக்குறியா? உனக்கு ஏன் மேல கோவம்னா எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு. ஏமா பாவம் என் பொண்ணை தண்டிக்கிற? பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு அவ எவ்வளவு பெரிய கனவோட இருந்தா. அந்த கனவுல கொள்ளி வைக்கிற மாதிரி இப்படி ஒரு தடையை கொடுத்தா அவ மனசு என்ன பாடுபடும்? என் பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு இப்படி ஒரு நிலைமை அவளுக்கு கொடுத்த. என் பொண்ணை கொல்ல பார்த்தது அந்த கஸ்தூரியும் அவ அக்காவும் தான். அந்த உண்மை உனக்கு தெரியாதா? அவங்கள நல்ல சந்தோஷமா சுதந்திரமா வெளியில நடமாட விட்டுட்டு என் பொண்ணு மேல ஏன் இப்படி வீண் பழிய சுமத்தின?
அவ வெற்றி வெற்றின்னு அந்த புள்ள மேல எவ்வளவு ஊசரா இருந்தா. அவனை என் பொண்ணு கொண்டுட்டான்னு சொன்னா அவன் மனசால அதை தாங்கிக்க முடியுமா? என்ன நோக்கத்துல இதெல்லாம் பண்றோமா? நல்லவங்களை கடவுள் சோதிக்கும்னு சொல்வாங்க. இவ்வளவு வருஷம் நீ எங்களை சோதிச்சதெல்லாம் போதும்மா, போதும். உன் சோதனையால நாங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், நிறைய அழுதுட்டோம். இனி நாங்க அனுபவிக்க எதுவுமே இல்ல. நீ என்ன பண்ணுவே, ஏது பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலையாகி வெளியில வரணும். அவ நினைச்சதை அடையறதுலயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் வேண்டுதலை மட்டும் நீ நிறைவேற்றல, நான் உன் சன்னதிக்கு வர்றது இதுதான் கடைசி. ஹாய் மயிலு. உனக்காக ஸ்பெஷலா பிரியாணி கொடுத்து விட்டனே, சாப்பிடலையா நீ? திஸ் இஸ் நாட் ஃபேர் மயிலு. என் மேல இருக்க கோவத்தை ஏன் சாப்பாட்டு மேல காட்டுற? பிரியாணிலாம் சாப்பிட்டு உடம்ப தேத்தினா தானே நம்ம கல்யாணத்தன்னைக்கு பார்க்க தெம்பா இருப்ப. நடக்காத விஷயத்துக்காகலாம் ரொம்ப ஏங்காதீங்க சார், பின்னாடி நீங்க தான் வருத்தப்படுவீங்க. நடக்காததை நடத்தி காட்டுறவன் தான் இந்த ராம். உன்னை கொல்றதுக்காக ஒரு குரூப் பிளான் பண்ணுச்சு. அதுல மாட்டிக்கிட்டு எவனோ ஒருத்தன் செத்து போனான். இந்த சம்பவத்தை அப்படியே எனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு உன்னை கார்னர் பண்ணிட்டேன் பாத்தியா? இவ்வளோ செய்ய முடிஞ்ச எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு விஷயமே இல்லை. மயிலு, ஏன் சிரிக்கிற? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது கனவுல கூட நடக்காத விஷயம். ஆனா அது நிஜமாவே நடக்கும்னு நம்புறீங்க பாருங்க. உங்க முட்டாள்தனத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. சரி மயிலு, நல்லா சிரிச்சுக்கோ. பட் த லாஸ்ட் லாஃப் வில் பி மைன். ஓகே? எனக்கு கழுத்தை நீட்டுறதை தவிர உனக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்கிறத நீ போக போக புரிஞ்சுப்ப. உன்னை காப்பாற்ற வேற வழியே இல்லைங்கிறத உன் அப்பாவும் இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா ஸ்டேஷனுக்கு வந்தாரா? நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? உன் அப்பா வரல மயிலு. உனக்காக ஆஜராகிறதுக்கு ஒரு பெரிய வக்கீல் அமைச்சிருந்தாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும்னு குருமூர்த்தி ரொம்ப தவிக்கிறாரு போல. அதான் காஸ்ட்லியான லாயரா பார்த்து அவர் அமைச்சிருக்காரு. என் கிளைண்ட்டை பார்த்தே ஆகணும்னு அந்த லாயரும் ஒத்த காலில் நின்னாரு. நீ தப்பிச்சு ஓடிட்டேன்னு சொல்லி நான் அந்த ஆளு திருப்பி அமிச்சிட்டேன். ஆனா இந்த மேட்ரை நான் உனக்கு சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சார், நீங்க மேல தப்பு பண்ணிக்கிட்டே போறீங்க சார். அந்த ரவுடிங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணது வரைக்கும் எல்லாமே லீகல் தான். ஆனா என்னை இப்படி தனியா அடைச்சு வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம பொய் சொல்லி எனக்காக வந்த லாயரை கூட நீங்க திருப்பி அனுப்பி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சார். மயிலு, வேற என்ன பண்ண சொல்ற சொல்லு. உன் அப்பா வந்துட்டு போனதுமே பின்னாலேயே லாயர் அனுப்பி வச்சிருவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உன்னை லாக்கப்புக்குள்ள வைக்காம இப்படி தனியா கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கேன். நீ பயங்கர ஸ்மார்ட் தான் மயிலு. அந்த லாயரும் லேசப்பட்ட ஆள் இல்லை. உங்க ரெண்டு பேரும் பேச விட்டோன்னு வையேன், ஏதாவது ஒரு பாயிண்ட பிடிச்சு இந்த கேஸையே உடைச்சு உன்னை வெளியே கொண்டு வந்துடக்கூடாதுல்ல. கொலகாரிங்கிற கத்தி உன் கழுத்துக்கு மேல எப்பவும் தொங்கிக்கிட்டே இருந்தாதான் நீ கல்யாணத்துக்கு சம்மதிப்ப. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்க மயிலு. உன்னை என் வழிக்கு கொண்டு வரதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். அவ்வளோ ஏன், என் ஆசைக்கு குறுக்க எவனா வந்தான்னு வை, அவனை போட்டு தள்ளுறது கூட யோசிக்க மாட்டேன். ஏன் அப்படி பார்க்குற மயிலு? என்னை பார்த்தா சைக்கோ சாடிஸ் மாதிரி தெரியுதுல்ல? நீ இதை அப்படி எடுத்துக்கூடாது. இதெல்லாம் உன் மேல இருக்க லவ், அன்பு, அக்கறை.
அதான் என்ன இப்படியெல்லாம் பேச வைக்குது. நான் உனக்கு ஹீரோவாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன வில்லத்தனம் பண்ண வைக்கிறதே நீ தான். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல. ஓகேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. நீ சொல்லக்கூட வேண்டாம். நான் சொல்றதுக்கு தலையை மட்டும் ஆட்டு. உன் வாழ்க்கையை சொர்க்கமா நான் மாத்தி காட்டுறேன். உங்க கூட வாழ்றதை விட எனக்கு இந்த நரகமே போதும். மயிலே, இது பார், இது வரைக்கும் நிறைய கேஸ்ல நீ லாஸ்ட் மினிட்ல ஜெயிச்சிருக்க. அதே மாதிரி இந்த விஷயத்திலும் நடக்குன்ற நம்பிக்கையில பேசிட்டு இருக்க நீ. ஆனா இந்த தடவை ஆண்டவன் அதிர்ஷ்டம் எதுவுமே உனக்கு கை கொடுக்காது. நீ தப்பிக்கிறதுக்கான எல்லா வழியும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது பார், உனக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல கொலைகாரிங்கிற பட்டத்தோட ஜெயிலுக்கு போகணும். என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா ஜெயிலுக்கு போக ரெடியா இரு. வணக்கம் ஐயா. இந்த கேஸ் இப்பவே இங்க கொண்டு வரணும்னு என்ன அவசரம் இன்ஸ்பெக்டர்? ஐயா, இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். செத்துப்போன வெற்றி குருமூர்த்திங்கிற இன்ஸ்பெக்டரோட பையன். கொன்னது மயிலுங்கிற கான்ஸ்டபிள். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு கிரைம் நடந்ததுன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா எங்க பேர் கெட்டு போயிடும் ஐயா. மீடியாவிலையும் இதை ஹைலைட் பண்ணி அசிங்கப்படுத்திடுவாங்க ஐயா. அதுவும் இல்லாம கன்விக்டோட சேஃப்டியும் பார்க்க வேண்டியதா இருக்கு. செத்தவன் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரே பையன். அவனுக்கும் கன்விக்ட் மயிலுக்கும் அப்பா ஒருத்தர் தான். சொத்து தகராறுனால கொலை நடந்திருக்குங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் எல்லா டீட்டெயில்ஸையும் கேஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். பையனை பறி கொடுத்த கோவத்தில் லாக்அப்பில் வச்சு மயிலை அட்டாக் பண்ண வெற்றி குடும்பத்தோட ஆளுங்க முயற்சி பண்ணலாம். மயிலை இதுக்கு மேலே லாக்அப்பில் வச்சுக்கிறது சேஃப்டி இல்லைங்க ஐயா. இவங்களுக்கு இம்மீடியட்டாகவே ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்து ஜெயிலில் வைக்கிறது தான் நல்லதுங்க ஐயா. அதனால தான் இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஐ சின்சியர்லி அப்பாலஜைஸ் ஃபார் திஸ் சிச்சுவேஷன் சார். ஜுடிஷியல் ரிமாண்ட் கஸ்டடின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? ஜாமீனில் விட்டால் என்ன பண்ணுவீங்க? ஐயா, அக்யூஸ்டு எங்கள் டிபார்ட்மெண்ட் தான், கிரைம் எங்கள் லிமிட் தான். ரிமாண்ட் பண்ணி உள்ளே வச்சா அவங்கள எந்த இடையூறும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சார், இந்த இன்ஸ்பெக்டர் வேணும்னே என் மேல பழி போட்டுட்டு இருக்காரு சார். என்னை கொலை பண்றதுக்கு தான் இந்த ஆளுங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. என்னை காப்பாத்த வந்தப்பதான் சார் என் தம்பி வெற்றி பாம்பு வெடிச்சு செத்து போயிட்டான். என்னை கொல்ல பார்த்தா இவனுங்க இப்ப கொலை பழியை என் மேல போட்டுட்டு தப்பிக்க பாக்குறானுங்க சார். இல்லைங்கய்யா, இவங்க தான் பணம் கொடுத்து வெற்றியை கொல்ல சொல்லியிருக்காங்க. ஐயா, இந்த 3 பேரும் தான் தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க. சொத்துங்கிற மோட்டிவ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் நாங்கள் இவங்களை அரெஸ்டே பண்ணோம். இது எல்லாமே பொய் யுவர் ஆனர். என்ன கொல்ல சொல்லிதான் கஸ்தூரி மாலதின்னு 2 பேரும் இவங்களை ஏவி விட்டுருக்காங்க. எனக்கும் இவனுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இவனுங்களுக்கு எந்த பணமும் கொடுக்கல. இது எல்லாமே இவங்க சொல்ற கட்டுக்கதை யுவர் ஆனர். இது வாதம் பிரதிவாதம் பண்றதுக்குரிய இடம் இல்லம்மா. கேஸ் விசாரணைக்கு வரப்போ ஒரு வக்கீலை வச்சு உங்க தரப்பு வாதத்தை எடுத்து சொல்லுங்கம்மா. இப்ப ரிமாண்ட் பண்றேன். சப்ஜெயில ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் நீ வக்கீலை வச்சு பெயில் எடுத்துக்கலாம்.
ஓகே